பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். காக்காய்க்கு சோறு வைக்கிறதுங்கிறது கரெக்ட் தான். ஆனா அதுலயும் நீங்கள் சில தவறுகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. உடனே பாக்குறீங்களா, யோசிக்கிறீங்களா, என்ன தவறு செஞ்ச? காக்காய்க்கு சோறு வைக்கிறது ஒரு தவறா? இல்லை, அது எப்படி வைக்கணுங்கிற ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். குளிக்காமல் காக்காய்க்கு சோறு வைக்க கூடாது. ஃபர்ஸ்ட், சோறு சுட சுட இருக்கவே கூடாது, சூடாவே இருக்கக்கூடாது. ஒரு தட்டுல ஆற வச்சுட்டு அந்த சாப்பிட்ட நல்லா புடிங்க, உருண்டையாக்கி மேல போய் மாடியில வைக்கிறீங்களோ சைட்ல வைக்கிறீங்களோ எங்க வைக்கிறீங்களோ, அது ஏற்கனவே நேத்தி வச்ச சோறு காஞ்சு போய் ஒரு மாதிரியா இருக்கும் அந்த இடம். அதை தண்ணி தெளிச்சு அதை கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு அதுக்கு மேல இந்த சாப்பாடை வச்சுட்டு காக்கா என்கிறது கூப்பண்ணும். கா கா கான்னு 3 தடவை நீங்க கத்தணும். 3 to 5 தடவை கத்தினா அது காக்கா வரும். 1 நாள் 2 நாள் 3 நாள் அது அந்த சாப்பாடை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்கா உங்களை அது திருப்பி கூப்பிட ஆரம்பிச்சிடும். கரெக்டா டயத்துக்கு வருங்க. நீங்க 8 மணிக்கு வச்சு பழக்கப்படுத்தி இந்த காக்காவை கூப்பிட்டு சோறு போட்டுட்டீங்கன்னா கரெக்டா 8 மணி அதுக்கு எப்படி அடிக்குது அலாரங்கிறதெல்லாம் தெரியாது. காக்கைக்கு அலாரங்கள்லாம் கிடையாது. கரெக்டா அந்த இடத்துல உங்களை கூப்பிடுங்க. உங்களுக்கு ஆஹா ஜியோ காக்கா வந்துருச்சு, நான் இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, காக்கா வந்துருச்சு, சீக்கிரம் மூணுமே நம்ம கிடுகிடுன்னு ஓடி வைப்போம். அது தள்ளி கூட போகாது. உங்க பக்கத்துல நின்று அழகா அந்த காக்கா சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு பறந்து போயிடும். காக்காக்கு யாருங்க சொல்லி கொடுத்தா? கடவுளுடைய அமைப்பு. இத்தனை மணிக்கு சோறு வச்சாங்கல்ல 4 நாளா, அதனால இன்னைக்கும் வரும் அப்படின்னு டெய்லி வர ஆரம்பிக்கும் காக்கா. ஒரு காக்கை 2 காக்கைகளாக மாறும், 2 4 மாறும். அது எல்லாரையும் கூட்டின்னு வரும் சாப்பிட. அப்ப அந்த காக்கைக்கு சோறு வைக்கும் பொழுது நாம் அந்த இடத்தை கிளீன் பண்ணி தானே வைக்கணும், அப்படியே வைக்க கூடாது. நீங்க உங்க தட்டை கிளீன் பண்ணிட்டு தானே சாப்பிட்றீங்க, கிளீன் பண்ணாம சாப்பிடல. அப்ப என்ன பண்ணணும், நீங்கள் அந்த காக்கைக்கு வைக்கக்கூடிய இடத்தை சுத்தம் செய்து விட்டு ஒரு இலையிலையோ இல்ல காக்கைக்குன்னு தனியாக ஒரு தட்டோ ஏதோ ஒன்று வைத்து அதன் மேலே நீங்கள் வைத்து விட்டு வர வேண்டும். கூப்பிட்டு விட்டு வர வேண்டும், அப்படியே வரக்கூடாது. கூப்பிட்டாதான் காக்கைகள் வரும். ஒரு வாரத்துக்கு அப்படிதான் வரும், 2-3 நாளைக்கு வச்சுக்கோங்களேன், அப்படிதான் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் கூப்பிட வேண்டாம், அது உங்களை கூப்பிட்டு சோறு தின்னுட்டு போகும். அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கு காக்கைகளுக்கு. அப்ப சோறு காக்கைகள் எல்லாருமே சொல்லுவாங்க, காக்கைக்கு சோறு வச்சா அது பித்ருக்கள் சாப்பிடுற மாதிரி ஒரு ஐதீகம்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப என்ன பண்ணணும், நீட்டா இருக்கணும். காக்கைக்கு சோறு வைக்கக்கூடிய இடம் நீட்டா இருக்கணும். காக்கைக்கு சோறு வைக்க போகும்போது கையில ஒரு சொம்பு தண்ணியோட தான் போகணும், வெறுன போகக்கூடாது. ஏன்னா அங்க போயிட்டு இடத்த பாக்குறீங்க, ஒரே அழுக்கா இருக்கு, உடனே லைட்டா தண்ணி தெளிச்சு கையால் அப்படியே தள்ளி விட்டு, கைக்கும் அடிபடக்கூடாது, தள்ளி விட்டுட்டு அந்த உருண்டை அழகாக வைங்க. எந்தவித அழுக்கும் இல்லாம ஜம்முன்னு காக்கைகள் சாப்பிட்டு விட்டு ஓடி போய்விடும். நேர தவறாமை வரக்கூடியது காக்கைகள் தான். கரெக்டா வரும். அதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? நீங்களா நானா? நோ. 2 நாள் பழக்கப்படுத்திட்டோம், 3 நாள் டைம் வச்சுட்டோம். அந்த காக்கைக்கு தெரியும் இந்த டயத்தை விட்டு போயிட்டா அவ்வளவுதான், நமக்கு கிடைக்காது சோறுன்னு ஓடி பறந்து வந்து விடும். 5-6 காக்கைகள் சாப்பிடும், கூட்டம் கூட்டமாக சாப்பிடும். அப்ப இந்த காக்கைகளுக்கு சோறு வச்சா நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். என்ன, வா ஒரு தானம் பண்ணிட்டு நான் சாப்பிட்றேன்டா சாமி சொல்றோமா? தானம் செய்துவிட்டு நாம் சாப்பிடுகிறோம். அப்ப இது ஒரு தானத்துக்கு சமமாகிறது. எல்லார் வீட்லயும் இப்போ தினமும் காக்கைக்கு சாப்பாடு போடுவாங்க, போட்டுட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. அப்ப இந்த காக்கைக்கு சோறு போட்டால் பித்ருக்களுடைய கடாட்சம் கிடைக்குமா கிடைக்காதா? நம்ம தான் சொல்றோமே, பித்ருக்கள் காக்கையின் ரூபத்துல வருவாங்க. திதி பண்ணும் பொழுது அந்த காக்கைகளை கூப்பிட்டு ஏன் வைக்கிறோம்னா, இந்த காக்கைகள் ரூபத்துலதான் பித்ருக்கள் அந்த சாதத்தை சாப்பிட்டு விட்டால் போதுமானது, மன நிம்மதியானது. நிறைய பேர் கேட்கிறாங்க, என் வீட்டுல காக்கை சாப்பிட மாட்டேங்குது, நான் பல தடவை கூப்பிட்டு பார்த்தேனே, காக்கைகள் வரமாட்டேங்குதே அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனால் கூப்பிட்டு கொண்டே இருங்கள். ஒரு நாள் வந்த காக்கை
ஒரு நாள் வருகின்ற காக்கை அது என்ன பண்ணும், ரெகுலரா 8 மணிக்கு இந்த வீட்டுல சோறு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் போய் கூட்டிட்டு வந்துருமா காக்கைகள். அப்ப நாம் காக்கைகளுக்கு சோறு வைக்கும் பொழுது செய்யக்கூடிய சில தவறுகளை நாம் திருத்திக் கொண்டோமேயானால் காக்கையினுடைய கடாட்சம் நமக்கு என்றென்றும் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. செய்றீங்களா? செய்யுங்க, சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. காக்கைகளுக்கு சோறு வச்சு அன்னதானம் வாங்கிய பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். கொள்ளுங்களா? மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேரலுக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.